இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுக ராசாவுக்கு முக்கோண செக். தீயாய் வேலை செய்யுமா திமுக? கிராமங்களில் வேரூன்றிய RSS. பாஜக கிரவுண்ட் ஒர்க் கச்சிதம். 4 சீமை படுகர் மக்கள் பாஜக கையில். எனக்கு இங்கு இன்னும் வாய்ப்பிருக்கு என பாஜக தரப்பிலிருந்து எல் முருகன் போட்டியாளராக களமிறங்க, கட்சி வாக்குகளுடன் எங்க சமூக வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கே என அதிமுக தரப்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தனபாலும் களத்தில் இறங்க, நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசாவிற்கு செக் வைக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளோடு கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த தலா ஒரு சட்டமன்ற தொகுதி இணைந்து உருவானது நீலகிரி தொகுதி. மலை பகுதிகளையும் சமவெளி பகுதிகளையும் உள்ளடக்கிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் சமவெளி பகுதிகளில் அதிமுகவும் பாஜகவும் பலமிக்க கட்சியாக இருக்க, மலை பகுதிகளில் பலமான கட்சியாக திமுக இருந்தது என்பதை புள்ளி விவரங்கள் பறைசாற்றுகின்றன. ஊட்டி, கூடலூர் மற்றும் குன்னூர் சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தான் ஸ்ட்ராங் என முன்ன இருந்தது. இப்பொழுது அந்த புள்ளி விவரம் 0. கூடலூரில் தாயகம் திரும்பிய தமிழர்களின் வாக்குகள், மலைவாழ் மக்களின் வாக்குகள் ஆகியனவும், கூடலூர் டவுன், குன்னூர் டவுன் மற்றும் ஊட்டி டவுன் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சிறுபான்மையினரின் வாக்குகள் மட்டுமே திமுகவிற்கு பலம். அதுபோல் திம்பம் மலைப்பகுதி வாக்குகள் திமுகவிற்கு கேள்விக்குரிய. கடவுள் விவகாரத்தில் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையாக்கியவர் ராசா. இங்கு ராசாவிற்கு எதிராக கடையடைப்பு நடைபெற்ற பொழுது அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது நினைவிருக்கலாம். அதுபோக மலைப்பகுதிகளில் மேற்கு நாடு சீமை, பொறங்காடு சீமை, குந்தா சீமை மற்றும் தொதநாடு சீமை ஆகிய 4 சீமைகளில் வாழ்ந்து வரும் படுகர் சமூகத்தினர் தற்பொழுது பாஜகவையே சார்ந்திருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொரு கிராமத்திலும் பாஜகவினர் பலமாக வேரூன்றி உள்ளனர். சமவெளி பகுதிகளில் வாழும் கன்னடம் பேசும் ஒக்கலிக்கர் சமூக வாக்குகளும், அவினாசி, அன்னூர் பகுதிகளில் வெற்றிக்கு உதவிடும் அருந்ததியர் வாக்குகளும் எப்பொழுதுமே அதிமுகவிற்கு சென்றிருக்கின்றன. செய்த சாதனைகள், வாக்குறுதிகள், பணபலம் மட்டுமே உள்ள ராசா தீவிர களப்பணிகளை செய்தால் மட்டுமே இங்கு வெற்றி சாத்தியம். அதுவும் குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசமே வெற்றியை தீர்மானிக்கும் என்கிறார் குன்னூரை சேர்ந்த டேவிட். நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளராக எல் முருகன் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ADC பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தை துவக்கினர் ஊட்டி நகர பாஜகவினர். இதே வேளையில் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் ராசாவுக்காக மாவட்டம் முழுவதும் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்து திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை செய்தனர் மாவட்ட திமுகவினர். ஊட்டி டவுனைச் சேர்ந்த பாஜக நிர்வாகியோ சுமார் 6 மாதத்திற்கு மேலாகவே இங்கு வேலை செய்து வருகின்றோம். அருந்ததியர் சமூக வாக்குகள் அதிமுகவிற்கு தான் என்றாலும் அதே சமூகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கும் அந்த வாக்குகள் கிடைக்கும் என்பதில் உறுதியாய் இருக்கின்றோம். அதுபோக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் மற்றும் பறந்து வசித்து வரும் சுமார் 2 லட்சம் படுகாஸ் வாக்குகளும் எங்களுக்குத்தான் என்பதால் வெற்றி எங்களுக்கு எளிதாகின்றது என்கிறார் அவர். அதிமுக தரப்பில் நகர செயலாளர் சரவணகுமார், வர்த்தக அணி செயலாளர் குருமூர்த்தி ஆகியோர் MP சீட்டுக்காக காத்திருந்த நிலையில் அருந்ததியர் சமூக வாக்குகளை மட்டுமே நம்பி களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனான லோகேஷ் தமிழ்ச்செல்வன். மற்ற 2 வேட்பாளர்களையும் நாடறிந்த நிலையில் அதிமுக வேட்பாளரை அவினாசி சட்டமன்ற தொகுதி தாண்டி யாருக்கும் தெரியாது என்பது பலவீனமே. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெயக்குமார் களத்தில் உள்ளார். நீலகிரியை பொறுத்தவரை தங்களுக்குத்தான் வெற்றி என திமுக, பாஜக இரண்டும் மல்லுக்கட்டி வருகின்றன. அதிமுக லிஸ்டிலேயே இல்லை. இதில் பாஜகவின் கிரவுண்ட் ஒர்க் கன கச்சிதம். அண்ணே நாம தான் ஜெயிப்போம் என ராசாவுக்கு வெற்று கனவினை மட்டும் விதைத்து வரும் திமுகவினர் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் மட்டுமே திமுகவிற்கு வெற்றி சாத்தியம். அதிலும் அருந்ததியர் என வாக்குகளை குறிவைத்து அருந்ததியருக்கென உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக தலைவர் கலைஞரே எனும் பிரச்சாரத்தை கடைபிடித்தால் அருந்ததியர் வாக்குகள் இந்த பக்கம் திரும்ப சாத்தியம் உண்டு. பொதுவாக மேட்டுப்பாளையத்தில் எப்பொழுதும் அறுவடை செய்வது அதிமுக மட்டுமே. இந்த முறை மத தீவிரவாதத்தை கடைபிடித்துள்ளதால் பாஜகவிற்கு வாக்குகள் திரும்பும். அதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லையெனில் கனவில் மட்டுமே வெற்றி என்கிறார்
மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருவர் ராசாவிற்கு செக் எப்படி மீள்வார்? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.